Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் இந்த ஹோம் லோனை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ ஆரம்பத்திலே ஒரு ஹோம் லோன் எடுக்க போறீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்களை நீங்க பார்க்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும், நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த 5 லட்ச ரூபாய்க்கான கால்குலேஷன், 5 வருஷத்துக்கான டென்யூர் ரேட்டு, இதுல எவ்வளவு வட்டி விகிதம், மாசம் எவ்வளவு இஎம்ஐ வரும் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிளோட பாத்திரலாம். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். சரி, ஓகே. ஒரு லோன் வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஹோம் லோன்ல வட்டி விகிதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஃப்ளோட்டிங்கா ஃபிக்ஸடா? ஃப்ளோட்டிங் தான் அதிகமா வரும், ஃபிக்ஸட் வராது. ஸோ அதை நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். வட்டி விகிதம் எவ்வளவு வருது அப்படின்றத, இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது, இந்த வட்டி விகிதத்துக்குள்ள இந்த ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதனாச்சும் இருக்கா அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுல இந்த ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் அப்படின்றது பெனால்ட்டி வருமா? ஒருவேளை நான் எனக்கு முன்கூட்டியே பணம் வந்துருச்சுன்னா நான் அந்த லோனை க்ளோஸ் பண்ண போறோம்னா அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் ஏதாவது வருமா? அது எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஏன்னா சில இடங்கள்ல நான் என்னுடைய லோனை முடிக்கிறதுக்கு 40,000 ரூபா முன்கூட்டியே கட்டுறதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது பேமெண்ட் பண்ண என்னுடைய கார் லோனுக்கு. எனக்கு வெறும் 8 லட்சத்துக்கே எனக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை லட்சம் 5 லட்சம் போட்டிங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இன்னும் நிறையா போய்கிட்டே இருக்கும். அதனால பெனால்ட்டி சார்ஜஸ் ஏதாவது வேவர் கொடுப்பாங்களா, இல்லை பெனால்ட்டி சார்ஜஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்றத தெளிவாக கேட்டு எந்த இடத்துல இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதில் இந்த இஎம்ஐ அப்படின்றதுல நம்ம நிறையா தப்பு பண்ணிடுவோம். என்ன தெரியுமா பண்ணுவோம்? இருக்கிற வர்ற சம்பளத்துக்கு அப்படியே, வருமானத்துக்கு அப்படியே இஎம்ஐ கட்ட பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய வருமானத்துல வெறும் 40% மட்டும்தான் உங்களுடைய இஎம்ஐக்கு போகணும். அதை தாண்டி நீங்க போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பா இந்த லோனுக்கான மறைமுக செலவு அப்படின்றது இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில ஆவணங்களுக்கான கட்டணம் இருக்கும். இந்த செலவெல்லாம் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள வருதா, அதாவது அந்த இஎம்ஐ அந்த கான்செப்ட் இது எல்லாமே அடக்கமா வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுடைய 40% இருந்து தாண்டவே கூடாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம 5 லட்ச ரூபாய்க்கான கால்குலேஷனுக்குள்ள வந்துருவோம். பொதுவா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு 5 லட்ச ரூபா நான் லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோம் லோன் எடுக்கிறாங்க. அந்த ஹோம் லோன் எடுக்கும்போது எனக்கு ஒரு 5 வருஷம் டென்யூர் டேட் அப்படின்றது போடுறாங்க, அதாவது 60 மாசம் டென்யூர் டேட்டு. அதுல எனக்கு எவ்வளவு எனக்கு இஎம்ஐ வரும், எவ்வளவு மாசம் நான் கட்டணும், எவ்வளவு இஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவா கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இதுல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா லோனு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 60 மாசம் டென்யூர் டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9% வட்டி விகிதம் அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது இதுல நம்மளுடைய மாத இஎம்ஐ என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,379 ரூபா வரும். ஸோ இந்த 10,379 ரூபாய நீங்க மொத்த வட்டி கட்ட வேண்டிய செலவு அப்படின்றது எவ்வளவு தெரியுமா? 5 வருஷத்துக்கு 1,22,740 ரூபா நீங்க திரும்ப ரீபேமெண்ட் அப்படின்றது பண்ணணும். இதுல குறிப்பா உங்களுடைய மொத்த கடன் அப்படி, அதாவது 5 லட்ச ரூபா ஆல்ரெடி லோன் எடுத்துட்டீங்க, அதுல எப்படி ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு 4,80,000 இல்லை 4,90,000 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கம்பெனிக்கு தகுந்தார் போல. ஸோ அதுல உங்களுக்கு நீங்க மொத்தமா கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா? ஸோ 6,22,740 ரூபா நீங்க ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லோன் அப்படின்ற ப்ராசஸ்ல நம்ம கண்டிப்பா இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை என்னன்றதை இப்ப நான் சொல்றேன். ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் 10,379 ரூபா. அடப்போ, அவ்வளவுதான்டா நம்மளோட இஎம்ஐ. நம்ம 5 வருஷம் கணக்கு போட்டா இந்த மாசம் நமக்கு சம்பளம் இவ்வளவு வரும், கரெக்டா கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா முதல்ல இதை மனசுல வச்சுக்கோங்க. அதாவது இது ஒருவேளை இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெப்போ ரேட், அது இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாறுது அப்படின்ற பட்சத்துல இங்க இஎம்ஐயும் மாறும். ஒருவேளை ஆர்பிஐ, அதாவது பேங்க் தரப்புல இருந்து அவங்களுடைய ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனாங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ அப்படியே 11,000 கூட மாறும். இல்ல அவங்களுடைய ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் குறைச்சாங்க அப்படின்னா அப்படியே இது 10,000 கூட மாறும், இல்ல 9,500 ரூபாய் கூட மாறும். அதனால இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டுக்கான டீட்டெயில நீங்க தெளிவா உங்களுடைய பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வெறும் 5 லட்ச ரூபாய் இந்த கான்செப்டுக்கான லோன் தான். இது ஒரு கம்மியான தொகை தான், இதுக்கானது மட்டும் தான். நீங்க பெரிய தொகை அப்படின்றதுக்கு தனியா வீடியோ வேணுமா, நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கான கால்குலேஷன் எதிர்பார்க்குறீங்களோ அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பயாவது ஒரு போனஸ் வருது, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பணம் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த பார்ட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க பேங்க்ல கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்ட் பேமெண்ட் எப்படின்ற டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு பார்ட் பேமெண்ட் கட்டுறீங்கன்னா அந்த டென்யூர் ரேட்டை நீங்க சீக்கிரமா ரீச் பண்ணிட முடியும். நீங்க 5 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அதை 4 வருஷத்துல முடிக்க முடியும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த பார்ட் பேமெண்ட்டை கட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வட்டி சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பார்ட் பேமெண்ட் டீட்டெயிலை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெருசா இதை பத்தி சொல்ல மாட்டாங்க.
சார் இந்த மாதிரி இருக்குது சார், அந்த மாதிரி இருக்குது சார். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஜனா பேங்க்கில் லோன் போடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து 3 வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், 2 வருஷம் போட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா. 2 வருஷம் போடும்போது அமௌண்ட் அதிகமாக போகுது. அப்போ யோசிச்சேன், சரி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 3 வருஷமாக போடுங்கண்ணே. சார் ஒரு வேளை நீங்கள் இதை முன்கூட்டியே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் சார். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட்டிடுங்க. நீங்கள் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டிட்டீங்கன்னா இது அப்படியே 1.5 வருஷத்துலேயே முடிஞ்சிடும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காசு தான் நம்ம கட்ட தான் போகிறோம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். எனக்கு அதை சொன்னார். பட் டீட்டெயில் நான் கேட்கல. அவரும் டீட்டெயிலை பற்றிலாம் கொஞ்சம் எலாபரேட்டாக பெருசாலாம் சொல்லலை. சும்மா நார்மலாக வந்துட்டு சொல்லி விட்டுட்டாரு. பணம் இருக்கும்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெளிவாக கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபோனில் நீங்களே இந்த மாதிரி வீடியோ பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நோட்டில் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோனில் பேசுறது ரைட்டு. நீங்கள் ஃபோன்லேயே இந்த மாதிரி வீடியோ எடுத்து எங்கேயாவது கூகுள் ஸ்டோர்லேருந்து போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களோட பெரிய அமௌண்ட் வரும்போது நீங்கள் அந்த டைமில் தெளிவாக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்றதையும் கேட்டு பாருங்க. அதே போல் ஒரு லோன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் வந்துட்டு முதல்ல நீங்கள் இதெல்லாம் போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபில் ஸ்கோரை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதில் சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை வட்டி விகிதம் வந்துட்டு இவங்க அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ 9% ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஒருவேளை இவங்க 12% ஒரு எடுத்துக்காட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு நீங்கள் இல்லை சார் ஒரு 9% போட்டு கொடுங்க, என் சிவில் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 9% பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி பேரம் பேசலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு என்கொயரி பண்ணி பாருங்க. அதாவது 4 கடை ஏறுங்க, 5ஆவதா நம்ம கடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேங்க்ல போயிட்டு ஹார்ட் என்கொயரி பண்ணாமல் சாஃப்டாக கேட்டு பாருங்க. இந்த மாதிரி என்னுடைய சிபில் ஸ்கோர் இவ்வளோ இருக்கு, என்னுடைய வருமானம் இவ்வளோ, எனக்கு எவ்வளோ சார் வந்து வட்டி இது பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வேற பேங்க்ல செக் பண்ணால் 12% வருது சார், அதனால உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 2-3 பேங்க்ல செக் பண்ணுறது நல்லது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் பேசணும், இந்த மாதிரி வட்டி கம்மி பண்ணி கொடுங்க, 9, 8, 12% போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து 9% பண்ணி கொடுங்க, இல்லை வந்து 10% பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒரு வேளை சான்சஸ் இருந்ததுன்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. குறிப்பாக இந்த ஹோம் லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் இந்த சின்ன லோனுக்கு சொல்லலை, பெரிய லோனுக்கே சொல்கிறேன். நான் இதை நான் பெரிய லோனு கூட பேசிக்கலாம். அண்ட் அதே போல் வந்துட்டு முக்கியமாக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. 5 வருஷம் அப்படின்றது லாங் டேர்ம் தான். ஸோ இந்த 5 வருஷம் அப்படின்றதுல யாருக்கு என்ன வேணால் வந்துட்டு இன்சிடென்ட் அப்படின்றது நடக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி ஹோம் லோன் போடும்போது இன்சூரன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இன்சூரன்ஸ் என்ன மாதிரி இன்சூரன்ஸு, அது நான் எப்படி வந்துட்டு இந்த பேமெண்ட்டு இல்லை என்ன ஆகும், இதில் வந்துட்டு இந்த ஒருவேளை இந்த எடுத்தவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கை கால் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கிளைம் பண்ணீங்க, அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கேளுங்க. சில நேரங்களில் சில கிரிஞ்சாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் ஏன் சார் லோன் எடுக்கும்போது அபசகனமாக பேசிட்டு அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிலர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எவ்வளோ வந்துட்டு எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும், எவ்வளோ கிளைம் ஆகும், எப்படி கிளைம் ஆகும், இது வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் கிளைம் ஆகுமா, இல்லை என்ன மாதிரி கிளைம் ஆகும், அது வந்து ஆக்சிடென்ட்டா இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு விபத்து ஏற்படுறதா, என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக இன்சூரன்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்பிஐ எப்போவோ சொல்லிட்டாங்க, இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து கட்டாயப்படுத்தி இங்கே தான் போடணும், இந்த ப்ரீமியம் தான் இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. குறிப்பாக பேங்க்ல இருக்கவங்க சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்லிட்டாங்க. நீங்கள் வெளியில இருந்து கூட இன்சூரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டு போகலாம், இல்லை அங்கேயே கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அங்கேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த 5 லட்ச ரூபா வந்துட்டு ஹோம் லோனுடைய கால்குலேஷன் அப்படின்றது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், டெலகிராம் இதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப்பாக நான் அங்கே தான் பேசுவேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள எல்லாத்தோடைய லிங்க் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை 7 நாள் அப்ளிகேஷன், ஒரு தப்பான அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்திட்டீங்க, அதை மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கான வீடியோ இந்த வீடியோக்கு கீழே இருந்து மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள கேள்விகள் உங்களுக்கு எதனாச்சும் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோவாக உருவாக்கி கொடுக்குறேன்.